இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினை பொண்ணு பாக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களும் வராங்க. அதனால ஹீரோயினி ரொம்ப எக்ஸைட்மெண்டாவே மேக்கப்பும் போட்டு கிளம்புறாங்க. மாப்பிள்ளையோட அப்பா பொண்ணு வீட்டு சொந்தக்காரங்கள ஒரு குட்டி பொண்ணை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு அங்க இருக்க எல்லாருக்குமே டீயும் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு மாதிரி டல்லாயிடுறாங்க. என்னமாச்சு உனக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்க, என் பையனை உனக்கு பிடிக்கலையாமான்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவரையும் வெளியே கூப்பிடுறாங்க. உனக்கு மேற்கொண்டு படிக்கணும் இல்ல வேலைக்கு போகணும்னு எந்த ஆசை இருந்தாலும் அதை நீ தாராளமா பண்ணலாமா. நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நீ எனக்கு மருமக இல்லமா, நான் உன்னை என் மகன் மாதிரி பாத்துப்போமா. நீங்க மதுரை பிரைவேட் ஸ்கூல்ல பிசிக்ஸ் சாரா தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, கருப்பு புல்லட்ல கூட வருவீங்களே. ஆமா, இந்த அளவுக்கு டீடைலா என்ன பத்தின விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன ஞாபகம் வச்சதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன மாதிரி எத்தனை பேரை நீங்க மறந்துருப்பீங்க. ஸ்கூல்ல எத்தனை பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுத்திருப்பீங்க. கிளாஸ் உள்ள கிளாஸ் வெளியே மடி மேல உட்கார வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை தடவு கூடாத இடத்தெல்லாம் தடவி அவளுக்கு எப்பயோ தெரிய வேண்டிய விஷயத்தெல்லாம் முன்கூட்டியே தெரிய வச்சு அவளோட வாழ்க்கையே முடைக்கிற சின்ன வயசுல இவன் மூலியமா தான் இந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் இந்த பொண்ணு இவங்ககிட்டயும் சொல்றாங்க. இவங்க வீட்டு குட்டி பொண்ணு இவன் மடியில போயிட்டு உட்காந்துட்டு நீ கார்லியா வந்தன்னு சொல்லி கேக்குறாங்க. இவன் அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த பொண்ணையும் இறக்கி விட்டுறான். இந்த சம்பந்தம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம இங்க போலாம்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையும் அங்க கூட்டு போயிடறான். இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு பாதிப்புல மாட்டினதுக்கு அப்புறம் இந்த பொண்ணோட உடம்புல ஏதோ ஒரு கம்பளி பூச்சி ஊற மாதிரியான ஃபீல் தான் இந்த பொண்ணுக்கு ரொம்ப வருஷமாவே இருந்திருக்கும். இந்த விஷயத்தெல்லாமே அப்படியே நினைக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.